வணக்கம். ஆன்மீக அமுதம் இந்த தலைப்பில் நம்ம உரையாடலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னாக்கா, இது ஆன்மீக நிலைன்னா என்ன, ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு மனிதன் மூளை பார்த்திங்கனாக்கா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மூளையில் தான் நமக்கு எல்லா விதமான பதிவுகளும் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் தாண்டி வந்தோமோ, எத்தனை ஜென்மங்களை கடந்து வந்தோமோ, எல்லா விதமான பதிவுகளும் இந்த மூளையிலே இருக்கிறது. அப்போ இந்த மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சென்று நாம் அடைவது புரியுதா? தியானத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதன் தியானம் செய்கிறப்ப மூளையின் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை அவன் உபயோகப்படுத்துகிறான். இதுதான் ஆன்மீகத்தின் துடி. சின்ன ரத்தின சுருக்கமாக சொல்லணுனாக்கா, அப்போ அந்த நிலையை தொடர்ச்சியாக அந்த நிலையிலேயே பயணிக்கிறப்ப அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த அறிவாற்றலும் அவனுக்கு வருகிறது. அப்போ இறைவனுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ, இந்த பிரபஞ்சத்துக்கு படைப்பாற்றலுக்கு நம்மளை கேட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கலை. அதோடைய இயற்கை வெளிப்பாடுன்றது பார்த்திங்கன்னா அது 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 ஒரு அபரிவிதமான ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அது சொல்ல முடியாத ஒரு சக்தி. அப்பேற்பட்ட ஒரு சக்தி, அப்பேற்பட்ட ஒரு அறிவு, அந்த அறிவு தான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த இயற்கையும் இந்த அனைத்து விஷயங்களையும் படைத்து கொண்டு இருக்கிறது, உருவாக்கி கொண்டு இருக்கிறது, மாற்றி கொண்டு இருக்கிறது இப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அறிவின் துளிகளை, அறிவின் சிந்தனைகளை, அந்த மூளையின் பகுதியை நாம் அடைவது, அந்த மூளையின் பகுதியில் நாம் உணர்வுகளோடு இருப்பது, இப்படி இதுக்குண்டான பயிற்சி தான் தியானம். இந்த தியானத்தை ஏதோ ஒரு தியானம் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எந்த தியானம் பண்ணாலும் அந்த மூளையின் சில குறிப்பிட்ட பகுதிகள் ஆக்டிவேட் ஆகுது. அதற்குள்ளார உங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள் எல்லாமே போகிறது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் பழகிறப்ப உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலும், இந்த பிரபஞ்ச சிந்தனைகளும், பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுகளும், நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றா இணையறீங்க. நீங்கள் வேறு இல்லை, பிரபஞ்சம் வேறு இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது. இதுவே ஆன்மீகத்தின் உயரிய நிலை, உயரிய சிந்தனை. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.